Alhamdulillahi Rabbil Alameen. As-salatu was-salamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Faqala ta'ala: Innal ladhina kafaru yunfiquna amwalahum liyasuddu an sabilillah fasayunfiqunaha thumma la takunu alayhim hasratan thumma la yughlabun walladhina kafaru ila jahannama yuhsharun. ليميز الله الخبيث من الطيب ويجعل الخبيث بعضه على بعض فيركمه جميعا فيجعله في جهنم أولئك هم الخاسرون. இது சூரா அன்ஃபாலுடைய 36வது ஆயத்துக்கள், 36, 37 ஆயத்துக்கள். இதில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், காஃபிர்கள் தங்களுடைய பொருள்களை இன்னல்லதீன கஃபரு யுன்ஃபிகூன அம்வாலஹும் லியசுத்து அன் ஸபீலில்லாஹ், காஃபிர்கள் தங்களுடைய பொருள்களை அல்லாஹுடைய பாதையை விட்டு தடுப்பதற்காக செலவழிக்கின்றார்கள். ஃபஸயுன்ஃபிகூனஹா சும்ம லா தகுன் அலைஹிம் ஹஸ்ரத்தன் சும்ம யுக்லபூன், அவர்கள் அதை செலவழிக்கின்றார்கள், அது அவர்களுக்கு கைசேதமாக ஆகிவிடும், அவர்கள் ஒரு நாளும் வெற்றி பெற மாட்டார்கள், மாறாக அவர்கள் மிகைக்கப்படுவார்கள். முஹம்மது பின் இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி சொல்கின்றார்கள், குறைஷிகளுக்கு பத்ருடைய யுத்தத்தில் தோல்வி அடைந்த பொழுதோ அவங்க தப்பினவர்கள் மக்காவுக்கு திரும்பி வந்தார்கள். அபூ சுஃபியானும் தன்னுடைய வியாபார கூட்டத்தை எடுத்துக்கொண்டு மக்காவுக்கு வந்துட்டார். அப்போ அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு அபி ரபியா, இக்ரிமா இப்னு அபூ ஜஹில், சஃபான் இப்னு உமையா போன்றவங்க குறைஷிகளுடைய ஒரு கூட்டத்தோடு போனாங்க. அப்போ அவங்க எல்லாருடைய பொதுவாக போனவங்க எல்லாருடைய தந்தைமார் அல்லது பிள்ளைகள் அல்லது சகோதரர்கள் பத்ரில் கொலை செய்யப்பட்டவங்க. அப்போ அவங்களிடத்துல போய் அபூ சுஃபியான்கிட்ட பேசினாங்க, இந்த குறைஷிகளுக்கு இதில் பெரிய ஒரு தோல்வி அடைஞ்சிருக்குது, அதனால் இப்போ வந்திருக்கக்கூடிய வியாபார கூட்டத்தில் வியாபார பணத்தில் இந்த லாபம் கிடைச்சிருக்கிறதோ அதில் ஒரு பகுதியை முஸ்லீம்களுக்கு எதிராக யுத்தம் செய்வதற்காக வேண்டி அதை ஒதுக்கினா நன்றாக இருக்குமே என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களை பலகீனப்படுத்திட்டாங்க, நல்லவங்களை கொலை செஞ்சிட்டாரு, அதனால் இந்த பொருள் மூலமாக அவரோட யுத்தம் செய்கிறதுக்கு செலவழிக்கிறதுக்கு உதவியாக இந்த காசை நீங்கள் சேர்த்து வைங்க, ஒதுக்குங்க, அதன் மூலமாக நாங்கள் பழி வாங்குவோம் என்று கேட்டுக்கொண்டாங்க. அப்போ அபூ சுஃபியான் அதுக்கு ஒத்து வந்து அந்த பணத்தை லாபங்களை ஒதுக்கினாங்க. இவங்க சம்பந்தமாக தான் லாபத்தின் ஆயத்திறக்கினான், இன்னல்லதீன கஃபரு யுன்ஃபிகூன அம்வாலஹும், இந்த காஃபிர்கள் நிச்சயமாக தங்களுடைய பொருள்களை அல்லாஹுடைய பாதையை விட்டும் தடுப்பதற்காக வேண்டி அவர்கள் செலவழிக்கின்றார்கள். ஃபஸயுன்ஃபிகூனஹா, அவர்கள் செலவழிப்பார்கள், ஆனால் சும்ம தகுன் அலைஹிம் ஹஸ்ரத்தன், அது அவர்களுக்கு அது கைசேதமாக ஆகிவிடும். சும்ம லா யுக்லபூன், ஆனால் அவர்கள் ஒரு நாள் மிகைக்க மாட்டார்கள், மாறாக அவர்கள் தோல்வி அடைவார்கள். சும்ம யுக்லபூன், அவர்கள் தோல்வி அடைவார்கள். அப்போ இது பத்ரில் ஏற்பட்ட பத்ருடைய மக்கள் சம்பந்தமாக இறங்கிச்சு. பத்ரில் கலந்து கொண்டுட்டு போனவங்க அவங்க சம்பந்தமாக இறங்கினாலும் பொதுவாக இதனுடைய கருத்து ஆமானது. இவர்கள் தங்களுடைய பொருள்களை காஃபிர்கள் தங்களுடைய பொருள்களை முஸ்லீம்களுக்கு எதிராக ஹக்கான பாதையை மக்கள் பின்பற்றுவதற்கு தடையாக செலவழிக்கின்றார்கள். இது ஒவ்வொரு காலம் இவ்வாறு நடந்து கொண்டே இருக்கும். அதுக்கு பிறகு அவங்களுடைய பொருள் இருக்கிறதே அது அவர்களுக்கு உதவாது, அந்த காசும் வீணாகிடும், அதனால் அவங்க கைசேதப்படுவாங்க. பொருள் இருந்தால் கூட நாங்கள் பிரயோஜனமாக வைத்திருப்போம், இது இவங்களுக்கு எதிராக செலவழிச்சும் ஒரு லாபம் கிடைக்கலையே, நஷ்டம்தான் அடைந்தோம் என்று அவங்க கைசேதப்படுவார்கள். அவர்கள் தீனுக்கு எதிராக செலவழிக்கிறதுனால அல்லாஹுடைய பிரகாசத்தை அல்லாஹ்வுடைய நூரை அணைக்க முயற்சி செய்கின்றார்கள். ஹக்கை விட தங்களுடைய பாத்திலான வார்த்தைகள் மிகைப்பதை அவர்கள் விரும்புகின்றார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா நிச்சயமாக காஃபிர்கள் வெறுத்தாலும் அல்லாஹு தஆலா தன்னுடைய பிரகாசத்தை பூர்த்தியாக்கியே தீர்வான். அவர்களுக்கு உலகத்திலேயும் கேவலம்தான், காஃபிர்களுக்கு மறுமையிலும் பயங்கரமான வேதனை இருக்கின்றது. அந்த காஃபிர்களை யாரெல்லாம் பிறகு உயிர் வாழ்ந்தாங்கோ அவங்க அது கண்ணால் கண்டு கொண்டாங்க, அவங்களுக்கு வெறுப்பான செய்திகளை அல்லாஹு தஆலா காட்டினான். அவங்களில் யார் மௌத்தானாங்களோ கொலை செய்யப்பட்டார்களோ அவர்கள் நிரந்தரமான நஷ்டத்தின் பக்கம் நரகத்தின் பக்கம் போய்விட்டார்கள். வல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம யுஹ்ஷரூன், அப்போ உலகத்திலையும் கைசேதம் தோல்வி அடைவார்கள்,
மறுமையில் அந்த காஃபிர்கள் நரகத்தின் பக்கம் எழுப்பப்படுவார்கள். அல்லாஹு தஆலா இவ்வாறு ஏன் செய்கிறான் என்று சொன்னால், லியமீஸ் அல்லாஹுல் ஹபீஸ மினத் தய்யிப், அல்லாஹு தஆலா நல்லவங்களிலிருந்து கெட்டவங்க யார் என்று பிரித்தறிவதற்காக வேண்டி, வெற்றியாளர்கள் யார் தோல்வியாளர்கள் யார் என்று பிரித்தறிவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இவ்வாறு செய்கின்றான். மூமினையும் காஃபிரையும் பிரிப்பதற்காக அவ்வாறு அல்லாஹ் செய்கின்றான். சும்ம நக்கூலு லில்லதீன அஷ்ரகு மக்கானக்கும் அன்தும் வஷுரகாக்கும் ஃபஸய்யன்னா பைனஹும். இது சில உலமாக்களுடைய கருத்து. ஆஹிராவில் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் சொன்ன மாதிரி மறுமையில் நாங்கள் அவர்களை இவ்வாறு செய்வோம் நல்லா சொல்கிறானே, நாங்கள் அவங்கள முஷ்ரிக்கீன்களை பார்த்து சொல்லுவோம், நீங்கள் உங்கள் இடத்துல நீங்களும் உங்களோட கடவுள்கள் மிரிங்க என்று அவர்களை நாங்கள் பிரிச்சுடுவோம், முஸ்லீம்களை வேறையாக ஆக்கிடுவோம். இது மாதிரி வயோம தக்கும் சாத் யௌமைதின் தஃபர்ரகூன் அல்லாஹ் இன்னொரு சொல்கின்றான், கியாமத்திர நாளையில் அவர்கள் பிரிந்து விடுவார்கள். யௌமைதின் யஸ்ஸத்தஊன் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் 2 கூட்டமாக ஆகிவிடுவார்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் மம்தாஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், குற்றவாளிகளை இன்று முஸ்லீம்களை விட்டும் ஈமான்தாரிகளை விட்டு நீங்கள் பிரிந்து விடுங்கள், நல்லவர்களை விட்டும் பிரிந்து விடுங்கள் என்று சொல்லப்படும். அப்போ அவர்களுக்கு இவ்வாறு அல்லாஹு தஆலா சோதிக்கிறேன் என்று சொன்னால், ஒன்று மறுமையில் அல்லாஹ் பிரிக்கிறதுக்காக வேண்டிய நல்லவங்களை கெட்டவங்களை பிரிக்கிறதுக்காக நல்லா செய்வான், அல்லது உலகத்தில் அல்லாஹு தஆலா மூமின்களுடைய செயல்களை அவங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக நல்லா செய்வான். லியமீஸ் அல்லாஹுல் ஹபீஸ மினத் தய்யிப். அப்படின்னா விரோதிகள், காஃபிரான விரோதிகளுக்கு எதிராக யார் யுத்தம் செய்கின்றார்கள் அல்லது யார் அதை மறுத்து திரும்பி போகிறாங்கன்னு பார்க்கறதுக்காக வேண்டி கூட அல்லாஹு தஆலா இவ்வாறு காஃபிர்களை பொருள் சேகரித்து முஸ்லிம்களுக்கு எதிராக யுத்தம் செய்வதற்காண்டி வர அல்லாஹ் வைப்பான். அல்லாஹு தஆலா சொல்கின்றான் இன்னொரு இடத்துல, வமா அஸாபக்கும் யௌமல் தக்கல் ஜம்ஆனி ஃபபிஇذனில்லாஹி வலியஅலமுல் முஃமினீன். பத்ருடைய யுத்தத்தில் உங்களுக்கு அல்லாஹு தஆலா அல்லது உஹதுடைய யுத்தத்தில் 2 படை ஒன்று சேர்ந்த நேரம் உங்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த முசீபத் உண்டாக்கினானோ, தோல்வி வந்துச்சோ, அது எதுக்கு என்று சொன்னால், இதன் மூலமாக இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடின்படி தான் வந்துச்சு. இதன் மூலமாக அல்லாஹு தஆலா வலியஅலமுல் முஃமினீன் மூமின்களை அறிய விரும்புகின்றான், வலியஅலமல் லதீன நாஃபகு இதே மாதிரி அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய முனாஃபிகீன்களையும் அல்லாஹ் பிரித்தறிய விரும்புகின்றான். லியமீஸ் அல்லாஹுல் ஹபீஸ மினத் தய்யிப், தய்யிபிலிருந்து நல்லதிலிருந்து கெட்டதை பிரித்தறிவதற்காக வேண்டி, வயஜ்அலல் ஹபீஸ பஅதஹு அலா பஅதின் ஃபயர்குமஹு ஜமீஅன் ஃபயஜ்அலுஹு ஃபீ ஜஹன்னம். அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்வான், பாவங்களை கெடுதியோடு அல்லாஹ் ஒன்று சேர்த்து அதெல்லாம் ஒன்றாக நரகத்தில் தூக்கி எல்லாம் போட்டுடுவான். அப்போ அல்லாஹு தஆலா இது மாதிரி சோதனை உண்டாக்குறது முஸ்லிம்கள் யார், மூமின்கள் யார், முனாஃபிகீன்கள் யார், உண்மையான ஈமான்தாரிகள் யார் என்ற விஷயத்தெல்லாம் சோதிக்கின்றான். அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா அந்த கெடுதியாளர்கள் முனாஃபிக்களை பாவிகளை ஒன்று சேர்த்து அல்லாஹு தஆலா நரகத்தில் தள்ளிவிடுகின்றான். ஃபயஜ்அலுஹு ஃபீ ஜஹன்னம உலாயிக ஹுமுல் ஹாசிரூன் அவர்கள் தூக்கி நரகத்தில் போடப்படுவார்கள், அவர்கள் தான் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். உலகத்திலே நஷ்டவாளிகள், மறுமையிலே நஷ்டவாளிகள். அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், குல் லில்லதீன கஃபரு இன் யன்தஹு யுக்ஃபர் லஹும் மா கத் ஸலஃப் வ யஊது ஃபகத் மதத் சுன்னத்துல் அவ்வலீன். நபியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் அந்த காஃபிர்களை பார்த்து சொல்லுங்கள், இவர்கள் இருக்கக்கூடிய அந்த குஃப்ரான காரியங்களை விட்டும் முஸ்லிம்களுக்கு எதிராக மூமின்களுக்கு எதிராக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்களே, அந்த எல்லை மீறுதலை விட்டும் அவர்கள் நீங்கிக் கொள்வார்கள் என்று சொன்னால், இஸ்லாத்தில் நுழைவார்கள் என்று சொன்னால், அல்லாஹுக்கு வழிபட்டு எல்லாம் பக்கம் முகம் திருப்பினால் அல்லாஹு தஆலா அவர்கள் செய்த பெரும் பாவங்கள் குஃபர் ஷிர்க் போன்ற பாவங்களை கூட அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஹதீஸ்ல வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹ்ஸன ஃபில் இஸ்லாமி லம் யுஆஹத் பிமா அமில ஃபில் ஜாஹிலிய்யா. யாருடைய இஸ்லாம் அழகாகி விடுகின்றதோ, இஸ்லாத்துக்கு பிறகு நல்ல அமல் செய்கின்றாரோ, அவர் ஜாஹிலியா காலத்தில் செய்த பாவங்களுக்கான அவர் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார். வமன் அஸா ஃபில் இஸ்லாமி உஹித பில் அவ்வல் வல் ஆஹிர். யார் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகும் மோசமான காரியங்கள் ஈடுபடுகின்றார்களோ, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பிறகு முனாஃபிக் தனமாக நடந்து கொள்கின்றார்களோ, அவர்களுக்கு இஸ்லாத்தில் இருந்து கொண்டு செய்யக்கூடிய பாவங்களுக்கும் தண்டிக்கப்படுவார், குஃப்ரான காலத்தில் செய்த பாவங்களுக்கும் தண்டிக்கப்படுவார்கள். இதே மாதிரி சஹீஹான ஹதீஸ்ல வருது, அல் இஸ்லாம் யஜுப்பு மா கப்லஹு வ தௌபத்து தஜுபு மா கான கப்லஹா. இஸ்லாம் இருக்கிறதே அதுக்கு முன்னாடி இருந்த பாவங்களை மன்னித்து விடுகிறது, இதே மாதிரி தௌபா
அதுக்கு முன்னாடி இருந்த பாவங்களை மன்னிக்க செய்கின்றது. இப்போ இஸ்லாத்துக்கு இவர்கள் வந்தார் என்றால் முந்திய பாவங்கள் அனைத்தெல்லாம் மன்னித்து விடுவான். வையஊது ஃபக்கது மதத் சுன்னத்துல் அவ்வலீன். அதுக்கு மாற்றமாக அவர்கள் தான் இருக்கக்கூடிய குஃப்ரான காரியங்களை நிலைத்திருப்பார்கள் என்று சொன்னால் முந்திய சமுதாயத்துக்கு உள்ள செய்தி சென்று விட்டது, வழிமுறை நிறைவேறிவிட்டது. அப்படின்டா யாரு குஃபுர்ல நிலைக்கின்றார்களோ, பாவமான காரியங்களையும் எல்லை மீறுவதில் ஈடுபடுகின்றார்களோ அவர்களே அல்லாஹு தாலா வேதனை செய்தான், அல்லா அளித்தான். அல்லது இன்னொரு கருத்து ஃபக்கது மத சுன்னத்துல் அவ்வலீன் என்றால் குறைஷிகளுக்கு இவங்கள முந்தினவங்க அவங்களுக்கு நாங்கள் பத்ர்லே தண்டித்திருக்கிறோம், அவர்கள் நாங்கள் அழித்திருக்கின்றோம். முந்தைய சமுதாயத்தை அழிச்ச மாதிரி அவங்களுக்கு நாங்கள் அழிவை கொடுத்தோம். அதே மாதிரி இப்போ இருக்கிறவங்களுக்கும் ஏற்படும். அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வகாத்திலூஹும் ஹத்தா லா தக்கூன ஃபித்னத்தும் வ யகூன தீனு குல்லுஹு லில்லாஹ். நபியே, இந்த மக்களோட நீங்கள் யுத்தம் செய்யுங்கள். ஹத்தா லா தக்கூன ஃபித்னத்துன் வ யகூன தீனு குல்லுஹு லில்லாஹ். அல்லாஹுடைய தீன் உலகத்தில் ஃபித்னாவும் இல்லாமல் ஆக வேண்டும், அல்லாஹுடைய தீன் அல்லாஹுக்காக ஆகும் வரைக்கும் நீங்கள் யுத்தம் செய்யுங்கள் என்று அல்லாஹு தாலா முஸ்லிம்களை பார்த்து மூமின்களை பார்த்து அல்லாஹு தாலா ஏவுகின்றான். புகாரி ஷரீஃபில் ரிவாயத்தில் வருது, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்துல ஒரு மனிதர் வந்தார். அவர் வந்து சொன்னார், அபூ அப்துர் ரஹ்மானே, உங்களுக்கு நீங்கள் அல்லாஹ்வுடைய ஆயத்து உங்களுக்கு தெரியாதா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றானே, வைன் தாயிஃபத்தானி மினல் முஃமினீன இக்ததலு, மூமின்கள் 2 கூட்டத்தினர் சண்டை பிடிச்சு கொண்டா நீங்கள் அவங்களுக்கு மற்றில் ஒத்துமை உண்டாக்குங்க. அப்படியும் அவங்க ஒத்துமை உண்டாக்கி அவங்க சீராக வராட்டி ஃபைன் பகத் இஹ்தாஹும் மினல் உஹ்ரா ஃபகாத்துல் லத்தி தபகி ஹத்தா தஃபிய இலா அம்ரில்லாஹ். ஒரு கூட்டம் அநியாயம் செய்கிறாங்கன்னா நீங்கள் அவங்களோட யுத்தம் செய்யுங்க, அல்லாஹ் பக்கம் அவங்க திரும்பி வரும் வரைக்கும். அப்போ கேட்டால் நீங்கள் ஏன் இந்த மக்களோட யுத்தம் செய்யாமல் இருக்கிறீங்க? அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லியும் கூட நீங்கள் ஏன் யுத்தம் செய்யாமல் இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. இவங்க சொன்னாங்க, இப்னு அபி, என்னுடைய சகோதரனுடைய மகனே, உஐயரு பிஹாதிஹில் ஆயா அல் அவ்காத்தில் அஹப் இலைய மின் உஐயர் பிலாயத்தில் அது யக்கூலுல்லாஹ். இந்த ஆயத்தை வச்சு நான் அல்லாஹ்வுடைய, நீங்கள் எனக்கு குறை சொல்லப்படுறது இந்த ஆயத்தில் எல்லாம் சொல்லியும் கூட நீங்கள் யுத்தம் செய்யாமல் இருக்கிறீங்களே என்று எனக்கு என்ன குறை சொல்வதை விட, குறை சொல்ல எனக்கு விருப்பமாக இருக்குது, இன்னொரு ஆயத்தை வச்சு எனக்கு குறை சொல்லப்படுவதை விட என்ன, இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வம யக்துல் முஃமினன் முத்தஅம்மிதன் ஃபஜஸாஉஹு ஜஹன்னமு ஹாலிதன் ஃபீஹா. யார் ஒரு முஃமினை கொலை செய்வாரோ வேண்டும் என்று அவர் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த ஆயத்தை வச்சு எனக்கு குறை சொல்லப்படுமே, அதை விட நான் இந்த ஆயத்தோட குறை சொல்லப்படுறது எனக்கு பிரச்சனை இல்லை. அப்படின்டா அந்த ஆயத்தின்படி எனக்கு அமல் செய்கிறது இந்த ஆயத்தின்படி அமல் செய்வது சிறந்ததுன்னு சொன்னாங்க. மாறாக நான் செய்யக்கூடிய 2 ஆயத்தின்படி தான், 2 ஆயத்தின்படி நான் அமல் செய்கின்றேன் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான். வகாத்திலூஹும் லா ஹத்தா லா தக்கூன ஃபித்னா. அல்லாஹு தாலா சொல்கிறான், ஃபித்னா இல்லாமல் இருக்கும் வரைக்கும் யுத்தம் செய்யுங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நாங்கள் ரசூலுடைய காலத்தில் இஸ்லாம் குறைவாக இருந்துச்சு, மக்கள் மார்க்கத்தில் ஃபித்னாக்குள்ளாக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஒன்று அவங்கள கொலை செய்வாங்க, அல்லது அவரை கட்டி வச்சு இஸ்லாத்தை விடும்படி சொல்லுவார்கள். இதை மாதிரி நோவினைகள் ஏற்பட்ட காலம் ஃபித்னாவுடைய காலம். அது அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலாக்கு ஏவினான். எப்போ இஸ்லாம் அதிகரிச்சிட்டதோ இப்போ ஃபித்னா இல்லாமல் ஆகிட்டு, அந்த ஃபித்னா இப்போ இல்லை. அதனால் இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் தான் விரும்பக்கூடிய வழியில் மார்க்கத்தின்படி போகிறதுக்கு லேசாக இருக்குது, அதனால் இந்த பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு இவர் பார்த்தாரு, நான் சொல்லக்கூடிய கருத்தை இப்னு உமர் ரலியல்லாஹு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறத பார்த்துட்டு அவர் கேட்டார், நீங்கள் அலி உஸ்மான் இவங்க சம்மந்தமாக என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, உஸ்மான் அவரை அல்லாஹு தஆலா அவரை மன்னித்துட்டான், ஆனால் நீங்கள் அவரை மன்னிப்பதை வெறுக்கின்றீர்கள். அலி ரலியல்லாஹு தஆலா இருக்கிறார், அவர் ரசூலாவுடைய சாச்சாவுடைய மகன், ரசூலாவுடைய மருமகன் என்று சொல்லிட்டு இது அவங்களுடைய மகள் என்று சொல்லி அவங்களுடைய மனைவி ஹதரத் இப்னு உமருடைய மனைவி அல்லது ஹதரத் அலியோட ஒரு மகளை காட்டி கொடுத்தாங்க. இவங்க ரசூல் அவங்களோட மகள் தான் இதுண்டு. இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஹதரத் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தன்னுடைய காலத்தில் அவங்க ஹிலாஃபத் அடைந்த நேரம் நிறைய ஃபித்னாக்கள் வந்துச்சு. அந்த சந்தர்ப்பத்தில் 2 பேர் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, இந்த பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் உலகத்தில் எவ்வளோ பெரிய குழப்பத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறாங்க, நீங்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் அல்லவா, நீங்கள் இன்றைக்கு சும்மா இருக்கிறீங்களே, ரசூலோட சஹாபி வேற, நீங்கள் ஏன் இவங்களுக்கு எதிராக யுத்தம் செய்யக்கூடாது என்று கேட்ட நேரம் ஹதரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க,
அல்லாஹு தாலா எனக்கு முஸ்லீமுடைய இரத்தத்தை ஓட்டுவதை ஹராமாக்கி இருக்கின்றான். அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்கிறானே. அப்போ அவர் திருப்பி கேட்டார், அந்த மக்கள் கேட்டாங்க, அவலம் யக்குலில்லாஹ் வகாத்திலும் ஹத்தா லா தக்குன ஃபித்னத்துன் வயக்குன தீனு குல்லுஹு லில்லாஹ். என் அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லியிருக்கிறானே, நீங்கள் அந்த மக்களோட யுத்தம் செய்யுங்க, உலகத்தில் எந்த ஃபித்னாவும் வரக்கூடாது, ஃபித்னா இல்லாமலாக வேண்டும், அல்லாஹோட தீன் அல்லாஹுக்கே சொந்தமாக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே என்று சொன்ன நேரம் ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு அழகான பயில சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, கால கத் காத்தல்னா ஹத்தா லம் தக்குன் ஃபித்னா வயக்குன தீனு குல்லுஹு லில்லாஹ். நாங்கள் நிச்சயமாக அல்லாஹ்ட தீன் உலகத்தில் தலை தோங்க வேண்டும், தீன் அல்லாஹ்வுக்கு சொந்தமாக வேண்டும், உலகத்தில் ஃபித்னா இருக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் யுத்தம் செஞ்சோம். வான்துன் துரைதூன் அந்த காத்துல ஹத்தா தக்குன ஃபித்னா வயக்குன தீன் கைர் இல்லா. நீங்கள் என்ன விரும்புகிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் எதுக்கு யுத்தம் செய்கிறீங்கண்டா உலகத்தில் ஃபித்னா உண்டாக வேண்டும் என்பதற்கான யுத்தம் செய்கிறீங்க. அல்லாஹ் சொல்கிறாங்க ஃபித்னா உண்டாகக்கூடாது என்பதற்காக வேண்டி நீங்கள் மறுபக்கம் யுத்தம் செய்கிறீங்க, ஃபித்னா உண்டாக்குறதுக்காக வேண்டி. அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுக்கு வேண்டிய முழு தீனம் உண்டாக வேண்டும் என்று. ஆனால் நீங்கள் யுத்தம் செய்கிறீங்க தீன் அல்லாஹ் அல்லாத வேற யாருக்காக போக வேண்டும் என்பதற்காக வேண்டி. அதனால் அல்லாஹ் சொன்ன கருத்து வேற, நீங்கள் செய்யக்கூடிய செயல் வேற என்று ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க. இதே மாதிரி ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஹத்தா லா தக்குன ஃபித்னா என்பதுக்கு அர்த்தம் கொடுக்குறாங்க, ஷிர்க் இல்லாமல் ஆகும் வரைக்கும், உலகத்தில் ஷிர்க் ஒழியும் வரைக்கும் யுத்தம் செய்யுங்க. இதே மாதிரி உர்வா இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, ஹத்தா லா தக்குன ஃபித்னத்துன் என்று சொன்னால் ஹத்தா லா யுஃப்தன முஸ்லிமன் தீனிஹி, ஒரு முஸ்லீமுக்கு இஸ்லாம் படி வாழ முடியாத நிலைமை, தீனில் வாழ சிரமமாகி அவர் தீனுடைய விஷயத்தில் சோதிக்கப்படும் நிலைமை உண்டாகிட்டா அவர் இந்த நிலைமை இல்லாமலாகும் வரைக்கும் யுத்தம் செய்யுங்க என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இதே மாதிரி தீன் அல்லாஹுக்காக வேண்டிய வயக்குன தீனு குல்லுஹு லில்லாஹ், முழு தீனும் அல்லாஹுக்காக வேண்டி ஆக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய ஏகத்துவம், அதில் ஷிர்க்கு கலக்கக்கூடாது, தௌஹீத் ஏகத்துவம் பூர்த்தியாகும் என்பதற்காண்டி முயற்சி செய்யுங்க. அதே மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று தலை தோங்க வேண்டும், மக்கள் அல்லாஹுவை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடாது என்ற நிலைமை உண்டாகும் வரைக்கும் யுத்தம் செய்யுங்க. இதே மாதிரி இன்னும் சிலருடைய கருத்து, லா யக்குனமா தீனுக்கும் குஃபுருன் வயக்கூனு தீனு லில்லாஹ், தீன் அனைத்தும் அல்லாஹுக்காண்டி ஆகிற அர்த்தம் உங்களோட தீனில் குஃபுர் இருக்கக்கூடாது. இப்போ பல கருத்துக்கள் ஹதீஸில் வந்திருக்கு, இந்த முஃபஸ்ஸிரினுடைய கருத்து. அதுக்கு தோதுவாக சில ஹதீஸில் கூட வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உமிர்த நுகாத்திர நாஸ் ஹத்தா யகுல் லா இலாஹ இல்லல்லாஹ், எனக்கு மக்கள் எது வரைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஏற்றுக்கொள்வாங்க அது வரைக்கும் அவங்களோட யுத்தம் செய்யும்படி ஏவப்பட்டிருக்கின்றேன். ஃபைதா காலூஹா சமு மின்னி திமாஅஹும் வ அம்வாலஹும் இல்லா பிஹக்கிஹா, அவர்கள் அந்த கலிமாவை சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அவருடைய இரத்தங்கள் அவருடைய பொருள்கள் அனைத்தும் பாதுகாக்கப்படும். ஆனால் அதுக்குள்ள உரிமையை தவிர, அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டும் யாராவது ஒருத்தரை கொலை செஞ்சிட்டாரு அல்லது விபச்சாரம் செய்துட்டார், திருமணம் முடிச்சு, இது போன்ற எந்த பாவங்களினால அவங்களுடைய உயிர் பறிக்கிறதுக்கு மார்க்கமே இருக்கிறதோ அப்படியான ஒரு காரியத்தை செஞ்சாலே தவிர, ஹிசாபுஹும் அலல்லாஹி அஸ்ஸ வஜல், அவங்களுடைய கேள்வி கணக்கு அல்லாஹ் மீதான் இருக்கின்றது, அல்லாஹு தஆலாவுடைய உள்ரங்கங்களை விசாரிப்பான். அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபைனின் தஹவ், அவர்கள் குஃப்ரான காரியங்களை விட்டும் அவர்கள் நீங்கிக் கொள்வார்கள் என்று சொன்னால், ஃபஇன் அல்லாஹ் பிமா யஅமலூன பஸீர், அல்லாஹு தஆலா அவங்களுடைய உள்ரங்கத்தையும் கூட அறிந்திருக்கின்றான். வெளிரங்கத்தில் அவர்கள் குஃப்ரான காரியங்களை விட்டு நீங்கிக் கொண்டார்கள், முஸ்லீம்களாக ஆகிவிட்டார்கள் என்றால் நீங்கள் அவங்கள விட்டு ஒதுங்கிடுங்க, உள்ரங்கத்தை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். ஃபைன் தாபு வ அகாமு ஸலாத்த வ ஆதவு ஸகாத்த ஃபஹல்லு சபீலஹும், அவர்கள் தௌபா செய்து தொழுகையில் நிலைநிறுத்தி ஜகாத் கொடுத்தார்கள் என்றால் அவருடைய பாதையை நீங்கள் விட்டுடுங்க. இன்னொருத்தர் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇஹ்வானுக்கும் ஃபித்தீன், அவர்கள் உங்களுடைய மார்க்கத்தில் சகோதரர்களாக இருப்பார்கள், அதனால் அவர்களை எதுவும் செய்யாதீர்கள். இன்னொருத்தர் அல்லாஹ் சொல்கிறான், ஃபைனின் தஹவ் ஃபலா உத்வான் இல்லா அலல் ஸாலிமீன், அவர்கள் தவிர்ந்து கொள்வார்கள் என்றால் அநியாயம் செய்யக்கூடியவர்கள் மீதுதான் அவர்களுக்கு தண்டிக்க வேண்டுமே தவிர மற்றவங்களை எதுவும் செய்யக்கூடாது என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். அதனால சஹீஹான ஹதீஸில் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஸாமா ரலியல்லாஹு தஆலா பார்த்து சொன்னாங்க, அவங்க ஒரு சஹாபியை கொலை செஞ்சாங்க, ஒரு சஹாபியில் ஒரு மனிதரை கொலை செஞ்சார். அவரை லா இலாஹ இல்லல்லாஹ், அவரை தாக்க போகிற நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னார், இவர் அவரை வெட்டி கொண்டுட்டார். இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்ட நேரம் அவங்க உஸாமாவை பார்த்து கேட்டாங்க, அக்கத்தல்தஹு பஅதமா கால லா இலாஹ இல்லல்லாஹ்,
என்ன அவர் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னதுக்கு பிறகு அவரை கொலை செஞ்சியா? வகைஃப தஸ்னா பிலா இலாஹ இல்லல்லாஹ் யௌமல் கியாமா, லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு நீ என்ன செய்ய போற? லா இலாஹ இல்லல்லாஹ் நீ எப்படி எதுக்க போற கியாமத் நாளில மறுமையில என்று அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்டாங்க, நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு என்ன செய்ய போறீங்க கியாமத் நாள், அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அவையா சொன்னார், யா ரசூலல்லாஹ் இன்னமா காலஹ தஆவுதன், அவர் என்னை விட்டு பாதுகாத்து கொள்ளத்துக்காகத்தான் அவ்வாறு கலிமாவை சொன்னாரே தவிர உண்மையான எண்ணத்தில் சொல்லல என்று சொன்ன நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஹல்லா ஷக்கக்த அன் கல்பிஹி, என்ன நீ அவருடைய உள்ளத்தை பிறந்து பார்த்தாயா? அவர் உள்ளத்தை பிறந்து பார்த்தாயா? பார்த்திருக்க கூடாத உண்மையில உள்ளத்தில் இருக்குதா இல்லையா என்று சொல்லி திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு கேட்டாங்க. சொன்னாங்க, மன் லக பிலா இலாஹ இல்லல்லாஹ் யௌமல் கியாமா, கியாமத் நாளையில லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு எதிராக உன்னோட்டத்தில் வாதிடப்பட்டால் உனக்கு உசார்ஃபா பேசக்கூடியவங்க யார் இருக்கிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்கும் பொழுது உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஹத்தா தமன்னைது அன்னி லம் அகுன் அஸ்லம்து இல்லா யௌமைதின், அன்றைக்கு தான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தா நன்றாக இருக்கும் என்று ஆசைப்பட்டேன். அப்படின்னா அன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அன்றைய அது வரைக்கும் செஞ்ச பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும். அதனால ஒரு முஸ்லிமை கொலை செய்வது மிகப்பெரிய பாவம். அவங்க வெளிரங்கத்தில் களிமா ஏற்றுக்கொண்டாலும் அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உள்ரங்கத்தை பற்றி ஆராயறதுக்கு எங்களுக்கு அனுமதி கிடையாது. இன் தவல்லவ் ஃபஅலமு அன்னல்லாஹ மௌலாக்கும் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர், அவர்கள் புறக்கணிப்பார்கள் என்று சொன்னால் நீங்கள் அறிந்து கொள்ளுங்க அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி செய்வான், அல்லாஹ் உங்களோட கூட இருக்கின்றான். நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர், பொறுப்பு சாட்டப்படுறதுக்கு அவன் தான் தகுதி வாய்ந்தவன், உதவி செய்வதற்கு அவன் தான் தகுதி வாய்ந்தவன். அதனால் இந்த காஃபிர்கள் உங்களுக்கு எதிராக இருப்பார்கள் என்று சொன்னால், உங்களுக்கு எதிராக உங்களுடைய யுத்தம் செய்வதற்காண்டு இருப்பார்கள் என்றால் ஃபஅலமு அன்னல்லாஹ மௌலாக்கும், நீங்கள் அறிந்து கொள்ளுங்க அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி செய்வான், உங்களுடைய தலைவன், உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவன். அதனால் அவனிடத்திலேயே நீங்கள் பொறுப்பு சாட்டுங்கள், அவனை நம்புங்கள், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அல்லாஹ் நாளுக்கும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகள், பிரச்சனைகள் எல்லாம் இதுக்கு தோதுவாக இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் பக்கம் முன்னோக்கிறதுக்கு, அல்லாஹ்விடத்தில் உதவி பெறுவதற்கு அல்லாஹ் நாளுக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.